Good morning, my dear friends. இன்னைக்கு நாம பார்க்க கான்செப்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் டெபிட் அண்ட் கிரெடிட். ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் கான்செப்ட் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் பார்ப்போம். இப்போ இந்த சாப்டர் யாரெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வரும். ஸோ நம்ம சாப்டருக்குள்ள போகலாம். என்ன அக்கவுண்ட் இஸ் டிஃபைன்ட் as a summary records of transaction. அப்போ summary records of transaction என்ன? ஒரு சுருக்கமா சொல்லணும் அதான் accounts is a summary records of transaction related to person or things. அப்ப சுருக்கி சொல்லுங்க. summarized transaction. summarized இது summary கிடையாது, summarizeனா சுருக்கி சொல்றது. ஷார்ட்டா சொல்லுங்க. they used to say short. Summarized record of transaction related to எதை சார்ந்து person ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்லுங்க or a thing. இப்போ நம்ம வந்து personal நம்ம அக்கவுண்ட்ஸ்னா என்ன டபுள் என்ட்ரி படிச்சோம். இட்ஸ் a personal and impersonal account. அப்ப things or a person or a things அப்ப இது personal account வரும், இது impersonal accountல வரும். அடுத்து இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்க்கலாம். When a business deals with the customer and a supplier, each of the customers and suppliers will be a separate account. அப்ப ஒரு பிசினஸ் மேன் வந்து யாரை டீல் பண்ணுவாரு, ஒரு கஸ்டமரும் சப்ளையரும் டீல் பண்ணுவாங்க. அப்ப கஸ்டமர்னா யார், அவருக்கு சண்டே டெட்டாஸ், அப்ப சப்ளையர் வந்து சண்டே கிரெடிட்டாஸ். அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள புக்ஸ் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். இதுதான் ஒரு அக்கவுண்ட்ஸ். When a business deals with the customer and supplier, each of customers and supplier will be separate accounts. இப்ப பாருங்க செப்பரேட் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாங்களா? அப்ப இதுதான் அக்கவுண்ட். அடுத்த பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா the accounts is also related to things. அப்ப thingsனா என்ன? tangible, intangible. the things வந்து classified ஆகும். அப்ப tangible என்னன்னா நாம கண்ணால பார்க்கக்கூடியது tangible goods. அப்ப என்னன்னா land and building கண்ணால பார்க்கலாமா, plant and machine கண்ணால பார்க்கலாமா, furniture fitting கண்ணால பார்க்கலாமா, இதெல்லாம் tangible goodsல வரும். இது intangible goods என்ன? patent rights, copyrights, goodwill, book copyrights வாங்குமா, ட்ரேட்மார்க் வாங்குமா, ட்ரேட்மார்க் பேட்டர்ன் ரைட்ஸ், இது எல்லாமே இன்டான்ஜிபிள் குட்ஸ். இப்போ இதுதான் திங்ஸ்ல வரும். the accounts also related to things. அடுத்த பாயிண்ட்ஸ் என்னன்னா இது எல்லாமே ஒரு நேம் கொடுப்போம். it's called the identical accounts. இதெல்லாம் என்னவா பண்ணனும், the businessman ஐடென்டிஃபை பண்ணனும். this all identified by the businessman. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, identified by the businessman, is called the accounts. identifying the accounts. Identify accounts whether it is called the personal accounts or impersonal accounts. ஒரு பிசினஸ் மேன் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் அப்ளை பண்றாங்க. அப்ப என்ன ஐடென்டிஃபை பண்றது, அதுதான் ஐடென்டிஃபைங் தி அக்கவுண்ட்ஸ். அடுத்த பாயிண்ட்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம்னா அக்கவுண்ட்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் தி ஸ்டேட்மெண்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ் லெட்டர் T. சோ பாருங்க, and accounts நம்ம பார்க்கறது accounts is expressed in the statement. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் தி ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ் லெட்டர் T. இந்த ஃபார்ம்ல இருக்கும். It has two sides. The left hand side is called the debit side and the right hand side is called the credit side. இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும், cash book. எக்ஸாம்பிள் cash account எடுத்தா இது இந்த பக்கம் டெபிட் சைடு, இந்த பக்கம் கிரெடிட் சைடு இருக்கும். இது என்ன ஃபார்மட்ல இருக்கு, T shape ஃபார்மட்ல, அதான் T shape, இங்கிலீஷ் லெட்டர் T. It has a two side. Left hand side is called the debit side. இப்போ left hand side வந்து debit side, right hand side வந்து credit side. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள், நோட் பண்ணிக்கங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா the concept of debit and credit. அப்ப debit and credit எங்க வரும், டபுள் என்ட்ரி கான்செப்ட்லாம் வரும். அதான் டபுள் என்ட்ரி புக் கீப்பிங். டபுள் என்ட்ரி புக் கீப்பிங்னா இந்த debit and credit வரும். Double entry bookkeeping, debit and credit, it is defined as a DR and CR. What is it defined as? DR and CR. For debit it is DR, for credit it is CR respectively. Are entries made in the accounts ledger. எங்க போகும், accounts ledger. நான் முன்னாடி என்ன எடுத்தேன், the concept of accounts பத்தில அது accounts ledgerல வரும். To record the change in the value to the business transaction. அப்ப எங்க மாறுது, இந்த changes in the value due to business transaction. அப்ப double entry னா என்ன, concept of debit and credit என்ன, the double entry bookkeeping debit and credit. Debit is defined as DR and credit is defined as CR. or entries in the accounts ledger to record the changes in the value due to business transaction.
இதுதான் டபுள் என்ட்ரி வரக்கூடிய மெத்தட். இந்த டெபிட் கிரெடிட் எப்படி வருது, இதுதான் இந்த ஃபார்மேட். அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்க போனோம்னா the concept of debit and creditல டெபிட் எங்க இருந்து வந்துச்சு, கிரெடிட் எந்த ஊர்ல இருந்து எந்த நாட்டுல இருந்து வந்து பார்க்கலாம். டெபிட் இஸ் derived from the Latin word. Latin wordல இருந்து வந்துச்சு. Latin word அது எப்படி அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா debitum. அதே மாதிரி the credit is derived from the Latin word, it's called creditor. பாத்தீங்க எல்லாமே லாட்டின் வேர்ட், ரெண்டுமே லாட்டின் வேர்ட். அப்ப டெபிட் என்னன்னா one who is giving the benefit. அப்ப டெபிட் என்னன்னா one who benefits, one who gets a benefit, இதான் டெபிட்டர். அப்ப கிரெடிட்டர்னா one who sacrifice, but debitorனா one who gets a benefit, creditorனா one who sacrifice. இது otherwise called what we will receive it, இது டெபிட்டருக்கு. அதுக்கே கிரெடிட்டருக்கு பார்த்தா what we will have to pay it. அப்ப இதுக்கு என்ன ஆகும், what we receive it வந்து டெபிட்டம், இப்ப கிரெடிட்டம் வந்து what we will have to pay. இதுதான் கரெக்டான மீனிங். அடுத்த பாயிண்ட் என்ன, the source accounts of the transaction is credited. source account னா என்ன, the origin, எங்க உருவானுச்சு, the source account is called the origin. The source account of a transaction is credited. அது வந்து என்னவா சொல்லுவாங்கன்னா entries made on the right hand side is called the accounts ledger. இந்த right hand side பண்ணா அது வந்து credit. And the destination முடியிற இடம், destination, the destination account is called the debit. அது வந்து பார்த்தா அது வந்து left hand side. அதான் ஒரு லெட்ஜர் இருக்கும், லெட்ஜர்ல இது டெபிட் இது கிரெடிட் லெட்ஜர். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு லெட்ஜர் புக் ஓபன் பண்றாங்க, அப்ப இந்த பக்கம் டெபிட் இந்த பக்கம் கிரெடிட் சைடு. லெட்ஜர் புக்ல அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம்னா the every transaction debit must have equal of its credit entries. அதான் சொல்லிருப்பாங்க, every transaction debit entries must equal to credit entries. அப்ப இந்த பக்கம் டெபிட் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் கிரெடிட் இருக்கணும். அதுதான் every transaction must have a debit must be equal to credit entries. அப்ப ஒரு சைடுல டிஃபரன்ஸ் வருது, the difference between the debit and the credit balance என்ன வரும்னா ஒரு அக்கவுண்ட்ஸ் வரும். the difference between the total debit and total credit in a single account is the account balance. அதுக்கு என்ன சொல்றாங்க, it's called the account balance. அப்ப difference between the total debit and total credit balance is called the accounts balance. அப்ப ஒரு சைடு if the debit exceed the credit, the accounts has been debit balance. அப்ப debit வந்து credit exceed ஆயிருந்தா அது பேர் என்ன, டெபிட் பேலன்ஸ். அதுவே கிரெடிட் எக்ஸிட் டெபிட் பேலன்ஸ் ஆயிருந்தா அது பேர் கிரெடிட் பேலன்ஸ். இதுதான் கான்செப்ட் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட். இப்போ எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அண்ட் கான்செப்ட் ஆஃப் கிரெடிட் அண்ட் டெபிட் பேலன்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ. இதுதான் என்னோட அகாடமி. நான் பாண்டிச்சேரியில் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். பேசிக்ஸ் இது நிறைய பேர் கமெண்ட்ல போட்டுருக்கீங்க, பேசிக்ஸ் தான் ஆன்சர் நடத்துறேன்னு. சில பேருக்கு ஃபவுண்டேஷன் வர ஸ்டூடெண்ட்டுக்கு ஈவன் கோல்டன் ரூல்ஸ் தெரிய மாட்டேங்குது, அதனால தான் பேசிக்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கேன். பேசிக்ஸ் எடுத்தால் எனக்கு வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிளாஸ் எடுக்க. ஸோ பேசிக்ஸ்லாம் எடுக்க நோட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மெயில் பண்ணுங்கள், nalaini@gmail.com. அது தவிர என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அதை அப்டேட் போட உங்களுக்கு சேனல் நீங்கள் கிளாஸ் பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ.